உன்னத நாமம் மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுவதாக. இந்த தெய்வீக ஆராதனையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக இணைந்து சத்திய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். சரி, இந்த மனமகிழ்ச்சியான நாளில் தங்களுடைய மனமகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் பின்னாடி உள்ளவங்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாங்களா? இந்த வாரம் மட்டும்தான் கரங்கள் மாறி கொடுக்குது. சந்தோஷம். தேவன் இந்த மனமகிழ்ச்சியான நாளில் நம் யாவரையும் ஆசீர்வதித்து சத்திய வார்த்தைகளால் நம்மை நடத்தும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொள்வோம். வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும், சரிங்களா? எல்லார் கையிலும் பைபிள் இருக்குதுங்களா? ஓகே, சூப்பர். சரி, வசனத்தை யாரை வாசிக்க சொல்கிறனோ இடையில் நான் வாசிக்க சொல்லுவேன். யாரை வாசிக்க சொல்கிறனோ அவங்க வாசிக்கணும், சரிங்களா? ஏதோ உங்களை பரீட்சை பார்க்குறதுக்காக இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாசிக்கிற அந்த வசனம் தேவனுக்கு மகிமை சேர்க்கணும். உங்கள் வாயால் வாசிக்கப்படுகிற அந்த வசனத்தை ஆண்டவர் கேட்கும்போது என் பிள்ளைங்களும் வாசிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்துக்காக தான் இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. யாரை நான் எப்பொழுது வாசிக்க சொல்கிறேனோ அவர்கள் வாசிக்க ஆயத்தமாக இருக்கும்படி அன்போடு கேட்டு. நெகமையை பார்க்குறாப்புல, என்ன சொல்லிடாதீங்க, நான் இங்கே வேலையில் இருக்கிறேன், என்ன சொல்லக்கூடாதுன்றாப்புல. கண்டிப்பாக சொல்லுவோம் தம்பி, கவனமாக இருங்க. சரிங்க, இந்த வார தெய்வீக ஆராதனையின் தேவ செய்திக்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வாரமாய் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். என் மனதில் நீங்காத ஒரு காட்சி இந்த வாரம் முழுவதுமாகவே ஆண்டவர் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். அது என்ன காட்சி அப்படின்னா, சமீபத்தில் நான் தேவ செய்திக்காக சில காரியங்களை படித்து கொண்டிருந்தேன். ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து ஒரு சிலுவையின் காட்சியையும், அந்த சிலுவையில் தொங்கப்பட்ட இரட்சகரையும், அந்த இரட்சகருடைய கரங்களில் இருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தையும், அந்த இரத்தம் ஒரு மனிதனுடைய தலையில் விழுந்ததையும், அந்த மனிதன் அந்த இரத்தத்தின் துளிகள் விழுந்த மாத்திரத்தில் அவன் சொன்ன அந்த வார்த்தையும் தான் இந்த வார தேவ செய்திக்கு என்னை வழிநடத்தியது. அந்த பிக்சரை கொஞ்சம் பாருங்களேன். இந்த பிக்சர் தான். இரட்சகர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் அந்த சிலுவையின் பாதத்தருகே முழங்கால் போட்டிருக்கிறான். அந்த முழங்கால் போட்ட மனிதனின் மீது கிறிஸ்துவின் இரத்தம் விழுகிறது. இந்த மனிதன் யார்? எதற்காக இவன் அழுகிறான்? அந்த இரத்தம் ஏன் இவன் மேல் சிந்தப்பட்டது? இந்த மனிதன் சொன்ன வார்த்தை தான் என்ன என்று சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை ஆராய ஆரம்பிச்சேங்க. இந்த மனிதன் வேற யாரும் இல்லை. ஒரு வசனத்தை வாசிப்போம் வாங்கலேன். எங்க இருக்குது இந்த மனிதன்? யாரு? மத்தேயு 27வது அதிகாரம் 54வது வாக்கியம். நபர் யாருன்னு பாருங்க, அங்க நபரை பத்தி நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 27வது அதிகாரம் 54வது வாக்கியம். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்றார்கள். மத்தேயு 100க்கு அதிபதி, அவரோடு இருந்தவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் சேர்த்து சொல்றார். ஆனால் மார்க்கு, லூக்கா, யோவான் 3 நபர்களும் ஒரு காரியத்தை தெளிவா பதிவு செய்யறாங்க. அந்த சிலுவையின் கீழ் இருந்த மனிதன் யார் அப்படின்னா 100க்கு அதிபதி. அந்த மனிதன் தான் சொன்னாரு, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று. எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம், அங்க ஒரு கூட்டம் எதை சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இவர் தேவனுடைய குமாரனே இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இவர் தேவனுடைய குமாரன் அல்ல, இவர் மேசியா அல்ல என்று சொல்லி ஆரவாரத்தோடு சத்தமிட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த பக்கத்தில் ஒரு ரோம போர் சேவகன், ஒரு 100க்கு அதிபதி, அந்த சிலுவையின் கீழ் முழங்காற்படியிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். சிலுவைக்கு ஒரு புறம் தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லுகிற சத்தம், அந்த சிலுவைக்கு மறுபுறம் முழங்கால் போட்டு ஒருத்தவன் சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று. இந்த சம்பவத்தை தான் இந்த நாளில் கொஞ்சம் தியானிக்க போறோம்.
நான் இந்த சத்தியத்தை ஆண்டருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட போது தேவன் என்னிடத்தில் வைத்த ஒரு கேள்வி, இந்த செய்தியினுடைய முடிவில், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், குமாரன் என்பதற்கு அழகான வார்த்தை பிள்ளை இல்லை, இவங்க உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைதான் என்பதை அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதி தேவனுக்காக சாட்சி கொடுத்தது போல இந்த உலகத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதியை போல பல நூற்றுக்கு அதிபதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். அவங்க ஒரு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குதா. நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வாரத்துக்கு ஏன்பா இந்த செய்தி எங்களுக்கு கொடுக்குறீங்க, இந்த வாரத்துக்கு படியலங்க தெய்வமே என்று சொல்லி உங்களுக்கு முன்பதாக கரங்களை விரித்திருக்கிறேன், நூற்றுக்கு அதிபதியை போய் படிக்க சொல்றீங்களே ஆண்டவரே, அப்படி என்னப்பா நூற்றுக்கு அதிபதி கிட்ட நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் சொன்னார், அன்னைக்கு ஒரு சாட்சி பிறந்தது போல இந்த முடிவு காலத்தில் ஒரு சாட்சி பிறக்க வேண்டியதாக இருக்குதுப்பா. அந்த சாட்சியை நீங்க புரிந்து கொள்ளணும், அந்த சத்தியத்தை இந்த வாரம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நூற்றுக்கு அதிபதியின் சாட்சி என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள் சத்தியத்தை கொடுக்குறாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒரு 3 பாயிண்ட் மட்டும் தான் படிக்க போறோம். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனால் நேரத்தை கருதில் கொண்டு நம்ம ஒரு 3 பாயிண்ட்களை மட்டும் தான் படிக்க போறோம். முதலாவது நான் எங்கிருந்து தொடங்குறேன் அப்படின்னா, இந்த நூற்றுக்கு அதிபதியான ரோம போர் சேவகன் ரோமர்கள் ஆட்சி செய்த காலத்தில் எத்தனையோ மரணத்தை அவன் கண்கூடாக பார்த்தவன், எத்தனையோ பேரை சிலுவையில் அறைந்து அவர்கள் மரித்திருக்கிறார்களா என்பதை கால்களை முறித்து அதை உறுதி செய்கிற இடத்துல யார் இருக்கிறான் அப்படின்னா அந்த ரோம போர் சேவகன் இருக்கிறான், அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். ஆனால் அவனுடைய காலத்தில் அவன் பார்த்த மரணங்களிலே சிறந்த மரணம், வித்தியாசமான மரணம், அவனால் இதுவரைக்கும் காணக்கூடியாத ஒரு மரணம் எது அப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் மரணம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவன் பார்த்ததே கிடையாதுங்களா. ஏன்னா அந்த மரணத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருந்ததை இந்த ரோம போர் சேவகன் பார்த்தபடியினால தான் அவன் சொன்னான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி. அப்படி என்ன அவன் பார்த்தான் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ரோம போர் சேவகனுக்கும் வேதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை. ஒருவேளை வேதத்தை படிச்சிருந்தானா நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு இவன் சொல்லி இருக்கலாம், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி. வேதத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா எப்படி சாட்சி கொடுத்தான்? யூதர்களுக்கும் இந்த ரோம போர் சேவகனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவர்கள் யூதர்கள், இவர்கள் ரோமர்கள், அதிலையும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா எப்படி இவன் சாட்சி கொடுத்தான் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று? எனக்கு கேள்விகள் பிறக்க 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 ஆண்டவர் சமூகத்தில் கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவரே, பைபிளையும் படிச்சது கிடையாது, இவனுக்கு யூதர்களுடைய முறைமையும் தெரியாது, ஆனா அவர்கள் எல்லாம் சொல்றாங்க மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு போர் சேவகன் சொல்றான் உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் சொல்றான். அப்படின்னா இவன் எங்கப்பா படிச்சான்? இவனுக்கு எப்படி ஆண்டவரே தெரிந்தது இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று? ஆண்டவர் சமூகத்தில் கேள்விகளை எழுப்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு இதுக்காக தியானித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஞானம் படித்ததினால் வந்தது அல்ல, இந்த சத்தியம் பார்த்ததினால் வந்தது. கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்து அரஸ்ட் பண்ற அந்த நேரம் முதற்கொண்டு, அவரை காவல் செய்த அந்த நேரம் முதற்கொண்டு, சிலுவையில் அவர் மரிக்கிற நேரம் வரைக்கும் இந்த ரோம போர் சேவகன், இந்த நூற்றுக்கு அதிபதி கெத்செமனே தோட்டம் இதில் அந்த சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் யார் கூடவே இருக்கிறான்? இயேசு கூடவே இருக்கிறான். இயேசு ஒரு 7 இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதை ரொம்ப படிக்கணும்னா நேரம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த 7 சம்பவங்களை மாத்திரம் சொல்றேன். முதலாவது, கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து அண்ணா காய்பா மன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அந்த அண்ணா காய்பா மன்றத்திற்கு, அந்த ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு செல்லுகிற பொழுது இயேசுவும் போறாரு, அவரோடு கூட யாரும் போறது? இந்த ரோம போர் சேவகனும் போறான், அந்த நூற்றுக்கு அதிபதியும் போறான். அங்க நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கறான். அவங்க கேட்கிறாங்க, நீ என்ன மேசியாவா? நீ தேவனுடைய குமாரனா? நீ தேவனுடைய குமாரன் உன்னை சொல்லிக்கிறியே அப்படின்னு சொல்லி அவரை நிந்திக்கிற நிந்தனையும் அவர் மீது சாட்டப்படுகிற குற்றத்தையும் அவன் கேட்கிறான். அது என்னன்னு படிக்க போறோம், குற்றம் என்னன்னு படிக்க போறோம். இரண்டாவது, இந்த அண்ணா காய்பா மண்டபத்தில் முடிந்த பிறகு அந்த அண்ணா காய்பா மண்டபத்தினால அவருக்கு தீர்ப்பு வழங்க முடியல. இப்ப தீர்ப்பு வழங்கும்படியாக எங்க அனுப்புறாங்க அப்படின்னா பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு அனுப்புறாங்க. பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு இயேசு வராரு. இயேசுவோடு கூட யாரும் வரது? நூற்றுக்கு அதிபதியும் வரான்.
இப்ப பிலாத்துவும் இயேசுவும் அங்க சங்கரிக்கிற அந்த சில சம்பாஷணைகளை பார்க்கறான். அங்கு இயேசுவின் மீது சொல்லப்படுகிற அந்த நிந்தனையான காரியங்களை பார்க்கறான். அதையும் பார்த்து முடிச்சிட்டான். இப்ப பிலாத்து என்ன பண்ணிடுறாருன்னா, இவன் ஏன் விசாரணைக்கு உட்பட்டவன் இல்லை, இவன் எங்க அனுப்புங்க, ஏரோது கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிறிஸ்து அந்த பிலாத்துவின் இடத்துல எங்க அனுப்பப்படுறாரு, ஏரோது கிட்ட அனுப்பப்படுறாரு. ஏரோது கிட்ட போறாரு. ஏரோது விசாரிக்கிறாரு. ஏரோது விசாரிச்சு இல்ல இல்ல இது எனக்கு உட்பட்டதல்ல, நீ மீண்டும் எங்க போயிடு, பிலாத்துக்கிட்டே போயிடுன்னு சொல்லி ஏரோது மீண்டும் எங்க அனுப்புறாருன்னா பிலாத்துக்கிட்ட அனுப்புறாரு. பிலாத்துவின் இடத்துல மீண்டும் திரும்பி வரும்போது அந்த இடத்துல யார் இருக்கிறது, நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். பிலாத்து விசாரிச்சு பார்க்கிறாரு. பிலாத்து விசாரணை முடிந்ததுக்கு பிறகாக பிலாத்து சொல்றாரு, இந்த மனுஷனுடைய ரத்தப்படி என்ன சேரக்கூடாது, அது உங்க மேலே சேரட்டும். அவங்களும் சொன்னாங்க, இந்த மனுஷனுடைய ரத்தப்படி யார் மேல இருக்கட்டும், எங்க மேல இருக்கட்டும், எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் உறக்க சொன்னாங்க. அந்த சம்பவத்தையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க சொன்னாங்க, இந்த மனுஷங்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணலையே அப்படின்னு பிலாத்து சொல்றாரு. அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, எங்களுக்கு பரபாசை விடுதலை பண்ணும், இந்த இயேசுவை சிலுவில் அறையும். இதையும் யார் பார்க்கறது, நூற்றுக்கு அதிபதி பார்க்கறான். இந்த பரபாசை பற்றிய செய்திகள் எல்லாம் யாருக்கு தெரியும், நூற்றுக்கு அதிபதி தெரியும். அவனை சாதாரணமா சிறை காவல்ல வைக்கல, அவன் சிலுவையில் அறையப்படுவதற்கான தப்புகளை அவன் செய்திருக்கிறான் என்பது நூற்றுக்கு அதிபதி தெளிவாய் புரிந்திருந்தார். அங்கேயும் இந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார். இப்ப பிலாத்துவினுடைய காரியம் முடிஞ்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்துகிற சூழ்நிலையிலும் அந்த நூற்றுக்கு அதிபதி அங்க இருக்கிறான். உபத்திரவப்படுத்தி சிலுவையின் பாதத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த சிலுவையின் பாதபடிக்கு போகிற வழியில அங்க இயேசுவை பார்க்கறான். அங்கேயும் அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். அந்த சிலுவையின் பாதையை கடந்து கொல்கதா மலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கொல்கதா மலையில் நடைபெறுகிற சம்பவத்தையும் அங்க யார் பார்க்கறது, நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறார். 7 இடங்கள்ல இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவுக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் சொன்ன பார்த்தீங்களா, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லி படித்ததினால் இந்த மனிதன் சொல்லல, பார்த்ததினால் சொல்றாரு. அப்படி என்னத்தை இவர் பார்த்தாரு, அப்படி என்ன இயேசுகிட்ட இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு அந்த ரோம அரசுல இருக்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி அஞ்ஞான மார்க்கத்தான், அவனுக்கு இயேசுவை தெரியாது, மேசியாவை தெரியாது, தீர்க்க தரிசனம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் சாட்சி கொடுக்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன்னு. அப்படி என்னத்தை இவர் பார்த்தார். ஒரு 3 காரியங்கள் சொன்ன பார்த்தீங்களா. முதலாவது விஷயத்தை பார்க்க போறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதற்கான முதல் காரணத்தை படிக்க போறங்க. அந்த முதல் காரணம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, லூக்கா 23வது அதிகாரம் 1வது வாக்கியத்தையும் 2வது வாக்கியத்தையும் வாசிப்போம். முதல் காரணம் எங்க தொடங்குதுன்னு பாருங்களேன். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வழி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட. சரி, முதல் கேள்வி, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நான் தான் ராஜா, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லைன்னு எங்கேயாவது வேதாகமத்தில் சொன்னாரா? சொல்லல. நூற்றுக்கு அதிபதி இதை பாப்பானா? பார்க்கிறான். அந்த முதல் குற்றச்சாட்டு தன் மீது பொய் குற்றச்சாட்டுகள் ஒப்புவிக்கப்படும் பொழுது, தன் மீது பொய்யான வார்த்தைகள் ஒப்புவிக்கப்படும் பொழுது, அங்க இயேசு ஒன்றுமே பேசல. அந்த பொய் குற்றச்சாட்டுகளை அங்கு ஒப்புவிக்கும் பொழுது இயேசு ஒன்றுமே செய்யாம இருக்கிறதை அவன் பார்க்கிறான். இரண்டாவது, மார்க் 14வது அதிகாரம். மார்க் 14வது அதிகாரம் 56 இருந்து வாசிக்க போறோம். இங்க தான் முக்கியமான காரியங்கள் தொடங்குது. மார்க் 14வது அதிகாரம் 56வது வசனத்திலிருந்து பாருங்க. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. இப்ப அடுத்து என்ன நடக்குது? அடுத்த வசனம். அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று, அடுத்த வசனம், அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். வேதமே சொல்லுது அது எப்படிப்பட்ட சாட்சியா? பொய் சாட்சி. தொடர்ந்து படிப்போம் பாருங்களேன், என்ன அடுத்த காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனம் வாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி,
இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்கிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சல் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அங்க கேட்டான் பிரதான ஆசாரியன், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க உன்னை இப்படியெல்லாம் நீ ஆலயத்தை இடிச்சு போட்டு 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னதா சொல்றாங்களே, இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும் போது இயேசு எப்படி இருந்தாரா? வாயை திறக்கவே இல்லை, அமைதியா இருக்கிறார். அப்ப முதல் விஷயத்தை பாருங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது, ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மீது வைக்கப்படுகிறது. அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு இயேசு ஒருபோதும் என்ன செய்யல? பதில் கொடுக்கவே இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 14வது அதிகாரம் 65வது வசனத்தை வாசிப்போம் பாருங்களேன். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இந்த ரோம அந்த நூற்றுக்கு அதிபதி முதல் விஷயத்தை பார்த்தான், என்னடா அந்த மனுஷன் மேல இவ்வளோ பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொய் குற்றச்சாட்டு வைக்கப்படும் பொழுது இந்த மனுஷன் ஒரு வார்த்தையும் பேசலையே, ஆச்சரியப்படுறான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் மீது செய்யாத குற்றத்துக்காக பழிகளை சுமத்தும் போது அந்த நபர் என்ன ரியாக்ட் பண்ணுவாரு? ஏன் பக்கத்துல நியாயம் இருக்குது, நீங்க எப்படி இதை சொல்லலாம், எப்படி இதை செய்யலாம் என்று சொல்லி போராடுகிற அந்த காரியத்துக்குள்ள மனிதன் வருவானா வரமாட்டானா? அவன் அப்படிதான் மக்களை பார்த்து பழகனான். ஆனா முதல் காரியத்தை பார்க்கிறான், ஒருவர் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அந்த பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிற சூழ்நிலையில ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிற இயேசுவை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். இது எப்படி சாத்தியம்? வாதாடவில்லை, வழக்காடவில்லை, இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி அவன் முதலாவது அதை பார்க்கிறான். இரண்டாவது பொய் குற்றச்சாட்டை தான் சுமத்தினாங்க. இரண்டாவது என்ன செய்தாங்க அப்படின்னா, அவர் முகத்துல காரி உமிழ்றாங்க, துப்புறாங்க, தலையில துணியை போட்டு கொட்டி சொல்றாங்க, நீ ஞான திருஷ்டிக்காரன் தானே, உன் ஞான திருஷ்டினால யார் உன்னை கொட்டனான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்காரர்கள் கன்னத்தில் அறைந்தார்கள், சாட்டையால் முதுகின் அந்த தசைகளை கிழித்தார்கள். அத்தனை உபத்திரவத்தை அனுபவிக்கும் பொழுது கூட இயேசு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். நீங்க யோசித்து பாருங்க, சாதா எறும்புங்க, எறும்பை நம்ம ஏதாவது சீண்டனாலும் பதிலுக்கு அது என்ன செஞ்சிடும்? கடிச்சிடும்ல. ஒரு சாதா மிருக ஜீவன் கூட தன்னை தீண்டினால் தன்னை சீண்டினால் எதிர்வினை காட்டக்கூடிய இடத்துல விலங்கினங்கள் இருக்கிறது. ஆனா நூற்றுக்கு அதிபதி பார்க்கறான், காரி உமிழ்ந்தாங்க, தலையில கொட்டுனாங்க, ஓங்கி அரைந்தாங்க, முதுகின் தலசைகளை கிழித்தார்கள், சாட்டையடி கொடுத்தார்கள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இயேசு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத பார்க்கறான். இவனுக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் கூடுகிறது. எப்படி இது சாத்தியம்? சாதா ஒரு மிருகம் கூட தன்னை தாக்க வருகிறவனை பதிலுக்கு தாக்கும், ஆனால் இந்த மனிதனோ ஒன்றும் செய்யாமல் இப்படி எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? பெரிய ஆச்சரியம் அவனுக்கு. இது முடிஞ்சிருச்சு. கைகளிலும் கான்களிலும் ஆணிகளால் கடாவப்படும் பொழுது கூட அவர் ஒரு வார்த்தை கூட, ஏன் என்ன ஆணியை என்ன சிலுவில் அடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன். என்னடா ஒரு வார்த்தை பேசலையே இவரு? இந்த சம்பவத்தை பார்த்தவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகுது. இது ஒரு சாதாரண மனுஷனால் இப்படி இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. தன்னை பழிதீர்க்கிற மனிதனிடத்தில் எதிரிட்டு போரிடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வழிகளும் இருந்த போது கூட ஒன்றுமே செய்யல. அதிலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மக்கள் சொன்னாங்க, இயேசுவை சிலுவையில் அறை, பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க. இந்த பரபாசு யார் என்பதையும் இந்த பரபாஸ் எப்படிப்பட்ட மனுஷன் என்பதையும் இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்து வைத்திருந்தான். அவன் தேசத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஏதுவான குற்றத்தை செய்து கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பரபாஸ். இப்ப பரபாசை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தை பரபாசை விடுதலை செய்யறாங்க.
அந்த பரபாஸ் இந்த ரோம போர் சேவகன் நின்றுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி வந்து நாக்க நீட்டி பாத்தியா? இப்ப அந்த ரோம போர் சேவனுடைய உள்ளம் எப்படிங்க இருக்கும்? டேய், என்னடா செய்யறீங்க? தப்பு செஞ்சவனை விடுதலை பண்றீங்க. இவர் மேல நான் இதுவரைக்கும் இவரை கேள்விப்பட்டதே கிடையாது. பொய் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு, வாய் திறக்கல, அடிச்சிங்க, பதில் அடிக்கல, இவ்வளோ காரியங்களை செய்தீங்க. பரபாஸ் உண்மையாகவே குற்றம் சுமத்தப்பட்டு அவன் கையுங்களமா பிடிக்கப்பட்டு அவன் தண்டனைக்கு பாத்திரவான், அவன் தண்டனையை சகிக்க அவன் எடுக்கக்கூடியவன். ஆனால் அந்த பரபாசை விடுதலை பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாத இந்த இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அறையதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களே. அவன் மனதுக்குள்ளாக ஒரு காரியம் எழும்ப ஆரம்பிக்கிறது. மோசமான பரபாசை காட்டிலும் இவர் கொடியவரா? இந்த முதல் சூழ்நிலைகளை பார்த்தனுடைய இருதயத்துக்குள்ள யார் இந்த இயேசு? இப்படி பழி போடுகிறவர்களுக்கு பதில் பழி போடாமலும், தன்னை தண்டிக்கிறவர்களுக்கு பதில் தண்டனை செய்யாமலும், தன்னை நிந்திக்கிறவர்களை எதிர்பார்த்து நிந்திக்காமலும் அமைதியோடும் குற்றங்களை சுமந்து கடந்து போகிற இந்த இயேசு யார்? எப்படி இவரால் முடிந்தது? எப்படி இவரால் நடக்க முடிகிறது? சாதாரண மனிதனாய் இருந்தா நிச்சயமாய் இது சாத்தியம் அல்ல. ஒரு மனிதன் குற்றச்சாட்டை வைக்கப்படும் பொழுது பதிலுக்கு குற்றச்சாட்டை அவனும் வைப்பான். தன்னை அடிக்கிற வருகிற பொழுது தற்காப்புக்காக தன்னை தாக்க வருகிறவனும் தாக்குவான். ஆனால் இயேசு ஒன்றுமே செய்யலையே. யார் இந்த இயேசு என்பதை முதல் கட்டத்தில் பார்த்தவனுடைய உள்ளத்தில் கேள்வி எழும்பிடுச்சிங்க. இரண்டாவது ஒரு அனுபவத்தை பார்க்குறான். அந்த இரண்டாவது அனுபவம், இங்கிருந்து எல்லா உபத்திரவத்தையும் கொடுத்து இவரை கொண்டு போய் சிலுவையில் வச்சு கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவி அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அரைந்து அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ரட்சகர் அவன் பார்க்குறான். அந்த ரட்சகர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு மரண வேதனையில் இருக்கிறார். இப்போ மரண வேதனையில் ஒரு மனிதன் தான் செய்யாத தவறுக்காக தண்டனையை அனுபவிக்கும் போது அவன் வாயிலிருந்து இயல்பா என்ன பிறக்கும்? சாபம் பிறக்கும்ல. இப்ப இவனுடைய வாஞ்சை, இவனுடைய கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு உபத்திரவத்தை இவர் தாங்கிட்டாரு, இப்ப சிலுவையில் இவர் என்ன செய்யறாரு பாப்போன்னு இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஜீவன் போகக்கூடிய தருணத்திலாவது இவர் தன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகளை கொடுக்கிறாரா? இவர் யார் என்பதை உண்மையாக இவன் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ரட்சகர் என்ன செய்கிறார் என்பதை வேதம் சொல்லுது. மத்தேயு 27வது அதிகாரம் 41 44 வரைக்கும் வாசிப்போம். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு என்ன செய்கிறார் பாருங்களேன். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். நீ யோசித்து பாருங்க, கிறிஸ்துவை மாத்திரம் இவங்க நிந்திக்கல. யாரை நிந்திக்கிறாங்க? தன் பிதாவையும் நிந்திக்கிறாங்க. சில நேரங்களில் பிள்ளைகளை திட்டும் போது கூட அமைதியாக இருந்துருவாங்க. ஆனால் தகப்பனை திட்டுனா பிள்ளையால் அமைதியாக இருக்க முடியுமா? யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு அமைதியாக இருக்கிற பிள்ளை கூட சீறிக்கிட்டு வருவாங்கல்ல. இங்கே சிலுவையில் அந்த காட்சி போகுது. கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள், வார்த்தையினால் வதை செய்கிறார்கள். அந்த வார்த்தையினால் வதை செய்கிற பொழுது கூட அமைதியா இருக்கிறாரு. அவரை பேசினது மாத்திரம் அல்லாமல் அவருடைய தகப்பனையும் சேர்த்து சொல்றாங்க, உண்மையாகவே இவன் மேல் அவர் பிரியமா இருந்தா இவனை ரட்சிக்கட்டும். அடுத்த வசனம் பாருங்களேன். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை, 2 கல்லர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சொல்றாங்க, ஏ நீ உண்மையாகவே என்ன தேவனுடைய பிள்ளையா? நீ ராஜாவா? நீ ராஜாவா? என்ன நீ ராஜாவா இருந்தா இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி அவரை நிந்திக்கும் போது கூட கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபாக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த வசனத்தோடு நிறுத்தி ஒரு காரியத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன்.
தன்னை நிந்திக்கிறார்கள், தன்னை தூஷிக்கிறார்கள், தன்னை மாத்திரமல்ல தன் தகப்பனையும் சேர்த்து நிந்திக்கிறார்கள். அந்த நிந்தனையான வார்த்தைகளை கிறிஸ்து கேட்கிறாரு. இப்ப நூற்றுக்கு அதிபதி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப இயேசுனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறந்துச்சு. அந்த வார்த்தை என்ன? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை இவர்களுக்கு மன்னியும். நூற்றுக்கு அதிபதி அப்படியே உடைஞ்சு விடுறான். எப்படிடா இது சாத்தியம்? எப்படி இது சாத்தியம்? வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வாக்கியம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். முதலாவது பார்க்கறான் பொய் குற்றச்சாட்டு, உபத்திரவம், ஒரு வார்த்தையும் துறக்கல. இரண்டாவதா பார்க்கறான் சிலுவையில் ஏதாவது சாபமான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருகிறதான்னு பார்க்கறான், ஒரு வார்த்தையும் வரல. மூன்றாவதா பார்க்கறான், அவர் யார் ஒருவன் தனக்கு துரோகம் செய்தார்களோ, யார் ஒருவர் தன்னை அடித்து சிலுவையில் தொங்க விட்டிருக்கிறார்களோ, யாரால் இவ்வளவு நிந்தனைகளும் வேதனைகளும் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் மீது சாபத்தை கூறாமல் அவர் சொல்லுகிற வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியும். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நூற்றுக்கு அதிபதி ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இது நிச்சயமாக மனித அன்பே கிடையாது. எந்த ஒரு மனிதனாலும் இந்த அன்பை செலுத்தவே முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. தன் வாழ்க்கையை அழித்தவர்கள், தன்னை நிந்தித்தவர்கள், தன்னை உபத்திரவப்படுத்தினவர்கள், தன்னை பாடுபடுத்தினவர்கள் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஜெபம் சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து, வாயிலிருந்து ஒருபோதும் பிறக்கவே பிறக்காது. அவன் யோசிக்கிறாங்க, இவர் மெய்யாகவே மனிதன் அல்ல, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். நான் வேதத்தை வாசிக்கல, நான் யூதர்களை போல தீர்க்க தரிசனம் படிக்கல, ஆனால் இந்த இயேசுவை நான் கண்ணார பார்த்தேன். இந்த இயேசுவினுடைய குணத்தை நான் மனதார பார்த்தேன். இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை நான் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பார்த்தேன். ஒரு கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இவன் தேவனுடைய குமாரன் அல்ல, ஆனால் யாருக்காக அவர் வந்தாரோ, யாரை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தாரோ, யாருக்காக தன்னை பரலோக சிங்காசனத்திலிருந்து விட்டு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி மனிதனுக்காக நிந்தனையும் அவமானத்தையும் வேதனைகளும் சுமந்தாரோ, அந்த கூட்டம் அங்க ஒன்று கூட்டி சொல்லுது, இவன் எங்களுடைய ராஜா அல்ல, இவன் கிறிஸ்து அல்ல, இவன் தேவனுடைய குமாரன் அல்ல. பரலோகம் இந்த காட்சியை பார்க்குதுங்க. பிதாவும் தூதர்களும் அவங்க மனசு எப்படி இருந்திருக்குல்ல. எல்லாரும், நான் யோசித்தேன், உண்மையா நான் யோசித்தேன், தூதர்கள்லாம் பிதாவை எப்படி பார்த்துருப்பாங்க? என் தெய்வம் சிங்காசனத்தில் எப்படி அமர்ந்திருந்த தெய்வம், நாங்கள் அவரை எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர், என் தெய்வத்தை நாங்கள் எங்கே தூக்கி வச்சிருந்தோம்? பிதாவே, என் தெய்வத்தின் மீது காரி உமிழ்ந்தார்களே, பிதாவே, என் தெய்வத்தினுடைய தலையில துணியை போட்டு கொட்டினார்களே, பிதாவே, என் தெய்வத்தை இவர்கள் இப்படி நிந்திக்கிறார்களே, எங்களால பார்க்க முடியலையே என்று சொல்லி பரலோகம் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. அதனால தான் கிறிஸ்து மரித்த போது என்ன ஆச்சு? காரிருள் உருவானது. பரலோகத்தால காட்சியை பார்க்க முடியலையா. ரட்சகர் மரிக்கிற காரியத்தை காட்டிலும் இவர்கள் சொன்ன நிந்தையான வார்த்தைகள் அங்கு பரலோகத்தால் பார்க்க முடியாம போறபடியினால அங்கு காரிருள் மூடியது. ஒட்டுமொத்த கூட்டமும் இவன் தேவனுடைய குமாரன் அல்லன்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஒத்த ரோம போர் சேவகன், ஒரு அந்நியங்க, பைபிள் தெரியாது, இயேசுவை தெரியாது, தீர்க்க தரிசனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு யாரை மட்டும்தான் தெரிஞ்சிச்சுன்னா இயேசுவை மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அவன் முழங்கால் போட்டு அந்த சிலுவையின் பாத தண்ணியில் இருக்கும்போது சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய. நான் கேட்குறேன், போர் சேவகனே, நீ எதை வைத்து அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறாய் அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் சொல்றான், குமாரனை குணத்தில் நான் பார்த்தேன். தெய்வனா இப்படிதான் இருப்பாரு, தெய்வத்தினுடைய குணம் இதுதான், தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய குணம் இப்படிதான் இருக்கும் என்பதை நான் பார்த்தபடினால சாட்சி கொடுக்கிறேன். அந்த சாட்சி என்ன அப்படின்னா, இவர் மெய்யாகவே தேவனுடைய
குமாரன். லூக்கா யோவான் 18வது அதிகாரம். யோவான் 18வது அதிகாரம் வாங்க. ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். யோவான் 18வது அதிகாரம். அந்த சம்பவங்கள் எப்படியாய் தொடங்குகிறது என்பதை நம்ம வாசிக்க முடியும். 18வது அதிகாரத்தை தொடர்ந்து 19வது அதிகாரம். 19வது அதிகாரத்தில் வசனம் 32 வாசிக்க போகிறேன். கவனத்தோடு கவனிங்க. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளை முறித்தார்கள், மற்றவனுடைய கால் எலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை